பாஜக ஆளும் மாநிலங்களை விட தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு அதிகமாகவே உள்ளதாக பிரதமர் மோடியின் பேச்சுக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் பெண்கள் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை விட தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு சரியானது. இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர் மாநிலங்கள். பெண்கள் பாதுகாப்பு, பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, வேலைவாய்ப்பு என அனைத்திலும் தேசிய சராசரியை விட தமிழ்நாடே முன்னிலையில் உள்ளது என்றும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் விரைவில் இணைய உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னையை அடுத்த பனையூரில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், மதுராந்தகத்தில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்கள் நடந்துள்ளதாக தெரிவித்தார். சமீபத்தில் நடந்த பிரதமர் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு மாநாடு பொதுக்கூட்டமாக நாங்கள் நடத்தினோம். ஆனால் மாநாடாக அமைஞ்சது. அதன் பிறகு இன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கின்றார்கள். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து திமுக அச்சப்படுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பிப்ரவரி 14 அல்லது 15 அன்று கூட்டணி நிலைப்பாடு குறித்து அறிவிப்போம் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சியில் பங்கு கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். வெறுமனே அடையாளத்திற்கான ஒரு சட்டமன்றத்தில் 4 பேர், 5 பேர், 10 பேர் இடம்பெறுவது என்பது அல்ல. மாறாக இந்த ஆட்சி அதிகாரத்திலும் புதிய தமிழகம் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை ஏற்பாடு. தனித்து போட்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் கூட்டணி அமைத்துதான் போட்டி என்றும் கிருஷ்ணசாமி உறுதிபட தெரிவித்தார். பதவி உயர்வு, தொகுப்பூதியர்களை பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை துவக்கி உள்ளனர். ஓய்வு பெற்ற ஆசிரியர் மற்றும் ஊழியர்களுக்கு 18 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஓய்வூதியம், 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை, 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் NMR மற்றும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அரசு நிறைவேற்றவில்லை என்பது இவர்களது ஆதங்கமாக இருக்கிறது. எங்களுடைய ஆசிரியர், ஊழியர், ஓய்வூதியர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கைகளையும் கனிவுடன் பரிசீலனை செய்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து எங்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் காண்டாமிருக வண்டு மற்றும் வெள்ளைப்பூச்சிகளின் தாக்குதலால் தென்னை மரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தென்னை விவசாயம் சரிவை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேங்காயின் விலையும் சரிந்து வரும் காரணத்தால் மானிய விலையில் பூச்சி மற்றும் வண்டுகளை கட்டுப்படுத்த மருந்துகளை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ 2 மாசமா பாத்தீங்கன்னாக்க வண்டுகள், பூச்சிகள் தொல்லை அதிகமா இருக்கு. கெமிக்கல் வாங்கி அடிச்சிட்டு இருக்கிறோம். மருந்துகள் விலைவாசி அதிகமா இருக்கு. அதனால கவர்மெண்ட் கொஞ்சம் மானியத்தில் மருந்துகள் கொடுத்தாங்களாக்கோ ரொம்ப நல்லா இருக்கும். விவசாயம் நல்லா இருக்கும். பூச்சி தாக்குதலால் தென்னை மரங்கள் அடியோடு சாய்ந்துவிடும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள், தேங்காயின் அளவும் சிறியதாகி அதற்கு உரிய விலையும் கிடைக்காமல் போவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கரூரில் உள்ள கல்யாண வெங்கடரமண சுவாமி கோயில் குடமுழுக்கில் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழ் பாசுரங்கள் ஓத வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஓதுவார்கள் யாகசாலைக்கு வெளியே பாசுரம் பாடுகிறார்கள் என்றும் இது ஒரு வகையான தீண்டாமை என்றும் வாதிடப்பட்டது. ஏற்கனவே கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு ஏற்ப கரூர் வெங்கடரமண சுவாமி கோயில் குடமுழுக்கில் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழை பயன்படுத்த வேண்டும் என்றும் தமிழ் ஓதுவார் குண்டத்துக்கு வெளியே உட்கார வைக்கக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இந்த உத்தரவு பின்பற்றப்படுகிறதா என்று குடமுழுக்கு முடிந்த பிறகு நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் திருப்பூர் ஆயத்த ஆடை துறைக்கு 15% வளர்ச்சி வாய்ப்பு உள்ளதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆயத்த ஆடை ஏற்றுமதியை பொறுத்தவரை திருப்பூரின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் 25% ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கே செல்கிறது. ஆண்டுக்கு 7000 கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஆண்டுக்கு 15% வளர்ச்சி ஏற்படும் என்று தொழில்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதிகமான உற்பத்தியாளர்கள் ஐரோப்பிய ஏற்றுமதியை விரும்புகிறார்கள். காரணம், இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் நார்வே போன்ற நாடுகளில் உள்ள முக்கியமான பிராண்டுகள் அனைத்துமே அங்கே இருப்பதால் ஃபேஷன் ஆடை என்று சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டிய ஆடைகளுடைய ஏற்றுமதி வளர பிரகாசமான வாய்ப்பு.
அதே சமயத்தில் அமெரிக்காவின் வர்த்தக மந்தநிலை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளுடன் இந்த ஒப்பந்தத்தை நேரடியாக ஒப்பிட முடியாது என்றும் இது ஒரு தனித்துவமான புதிய வர்த்தக வாய்ப்பு என்றும் தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு பிப்ரவரி முதல் வாரம் தமிழ்நாடு வரவுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு பிப்ரவரி முதல் வாரம் தமிழகம் வருகிறது. 2 நாட்கள் தமிழ்நாட்டிலேயே தங்கி ஆய்வு செய்யும் அந்த குழு அரசியல் கட்சிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. தொடர்ந்து வருமான வரித்துறை, CRPF, வணிக வரித்துறை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடனும் தேர்தல் ஆணைய குழு ஆலோசனை நடத்தவுள்ளது. முன்னதாக துணை தேர்தல் ஆணையர்கள் அடங்கிய குழுவும் வரவுள்ளதால் தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் SIR பணிக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாளுடன் நிறைவடைகிறது. SIR பணியை தொடர்ந்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97,37,831 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இறந்தவர்கள் தவிர்த்து மீதமுள்ளவர்களில் தகுதியான வாக்காளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டது. அதன்படி தற்போது வரை 15,74,351 லட்சம் பேர் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உள்ளனர். நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என்று சுமார் 66 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 15,74,000 பேர் மட்டுமே பெயர் சேர்க்க விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். இதன்படி பார்த்தால் இன்னும் 50 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கவில்லை. இதை தவிர்த்து வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்க 96,732 பேர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். சீர்காழி அருகே வாக்காளர் பட்டியலில் சிறுபான்மையின மக்களின் பெயர்கள் மொத்தமாக நீக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. திருமுல்லைவாசல் கிராமத்தில் 1 முதல் 4 வரையிலான வார்டுகளில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் நிலையில் SIR பணிக்கு பிறகு 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தல்களில் வாக்களித்தவர்களின் பெயர்களும் கூட இந்த பட்டியலில் இடம்பெறாதது வாக்காளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எங்க இருப்பிட சான்றிதழ் எல்லாத்தையும் எங்களுக்கு சரியா வச்சிருந்தாலும் ரேஷன்ல இருந்து எல்லா ப்ரூஃபையும் நாங்கள் கரெக்டாக கொடுத்தாலும் கூட எங்களை டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் 8 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 8 பேரையும் 8 வார்டில் போடுறாங்க. அதுவும் சம்மந்தப்பட்ட வார்டு இல்லை, பக்கத்து வார்டெல்லாம் கொண்டு போய் போடல. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3வது 5வது வார்டில் போய் கொண்டு போய் போடுறாங்க. இதனிடையே திருமுல்லைவாசல் கிராமத்திற்கு நேரடியாக சென்ற வட்டாட்சியர் பெயர் நீக்கம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திரளான இஸ்லாமியர்கள் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தகுதியுள்ள ஒரு வாக்காளர் கூட விடுபடாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். பெண்கள் சுதந்திரமாக மரியாதையுடன் அச்சமின்றி வாழ உரிய கட்டமைப்பை திராவிட மாடல் அரசு உருவாக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் உலக மகளிர் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்த அவர் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம், மகளிர் விடியல் பயணத்திற்கான பேருந்துகள், மகளிர் காவலர்களுக்கான வாகனங்கள், மகளிர் பிங்க் ஆட்டோ உள்ளிட்டவற்றையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லும் மாநிலமாக தமிழ்நாடுதான் உள்ளது என்றார். தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் தரக்கூடிய பிராமிஸ் என்னன்னா, ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வாழ, பெண்கள் மரியாதையான ஊதியத்தை பெற்றிட, பெண்கள் தொழில் முனைவர்களாக மாற, பெண்கள் எந்தவித அச்சமில்லாமல் வாழ எனது தலைமையிலான உங்க திராவிட மாடல் அரசானது உரிய கட்டமைப்பை உருவாக்கும். 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்ற இலக்கை அடைவதில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சருக்கு ஜாக்டோ ஜியோ சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடத்த உள்ளதாக மாநில ஒருங்கிணைப்பாளர் தாஸ் அறிவித்துள்ளார். பிப்ரவரி 8ஆம் தேதி சென்னை YMCA மைதானத்தில் நடைபெறவுள்ள ஜாக்டோ ஜியோ மாநாட்டில் பகுதி நேர மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சரிடம் வலியுறுத்த உள்ளதாகவும் கூறினார். உரிமையை தந்திருக்கின்ற இந்த பென்ஷன் ஒரு கௌரவத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக பணம் என்பது வேறு, பணி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு கௌரவத்தை நிலைநாட்டிருக்கிற
தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிக்கின்ற நிகழ்வாக அந்த 8ஆம் தேதி YMC மைதானத்தில் சுமார் 2 லட்சத்துக்கும் மேலான ஆசிரியர் அரசு ஊழியர்கள் சென்னை மாநகரை ஸ்தம்பிக்கின்ற வகையில் கூட இருக்கின்றோம். அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்தனர். கூட்டணி கட்சியினர் குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிப்பதை முழுமையாக தவிர்த்திட வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் இடையே சமூக வலைதளங்களில் கூட்டணி குறித்து கருத்து மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் கூட்டணி தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை பொதுவெளியில் விவாதிக்க கூடாது என RS பாரதி எச்சரித்துள்ளார். தேவையற்ற சர்ச்சைகளினால் எவ்வித பலனும் இல்லை என்பதால் ஆக்கப்பூர்வமான கட்சி பணிகளில் நிர்வாகிகள் கவனம் செலுத்த வேண்டும். சட்டமன்ற தேர்தல் வெற்றியை மட்டுமே நிர்வாகிகளும் தொண்டர்களும் குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக கூட்டணி தொடர்பான முடிவுகளை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உரிய நேரத்தில் அறிவிப்பார் என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளை பலவீனப்படுத்துவதே பாஜகவின் வாடிக்கை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சாடியுள்ளார். பாஜகவிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தொடக்க முதலே அதிமுகவை எச்சரித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மோடி அவர்கள் மறந்தும் ஒரு முறை கூட அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொல்லவே இல்லை. இதுதான் இன்றைக்கு அதிமுகவின் நிலைமை. இப்படி ஒரு இக்கட்டு அதிமுகவுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் தான் தொடக்கத்திலிருந்தே நான் ஒரு நட்புணர்வோடு அதிமுக பாஜகவிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி வந்திருக்கிறேன். திமுக கூட்டணியை வெல்லும் வலிமை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இல்லை என கூறிய திருமாவளவன் கூட்டணியில் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியையும் இணைக்கக்கூடாது என விசிக நெருக்கடி கொடுக்காது என்றார். கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக திமுகவின் பதிலுக்காக காத்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் தோடங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். We are waiting for the DMK's response because alliance talks have not started yet. So just waiting for them since last 2 months. So we hope that they will take the steps very fast because elections are coming very fast. சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் பெரிய கட்சியான திமுகவின் அழைப்புக்காக காத்திருப்பதாகவும் கிரீஷ் தோடங்கர் தெரிவித்தார். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. படத்திற்கு எதிராக தீவிரமான புகார்கள் உள்ளதாகவும் வெளிநாட்டு சக்திகள் மத மோதலை இந்தியாவில் தூண்டுவதாக சில வசனங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ள தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை விரைவாக மீண்டும் விசாரித்து புதிய உத்தரவு பிறப்பிக்க தனி நீதிபதி PT ஆஷாவுக்கு உத்தரவிட்டுள்ளது. அவரிடம் தணிக்கை வாரிய தலைவரின் முடிவுக்கு எதிராக புதிய கோரிக்கையுடன் படக்குழு மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்யவும் அவகாசம் அளித்தனர். இப்ப இந்த அடிப்படையில் போகின்ற பொழுது இது அரசியலாக்கப்படுகின்ற விதத்தில் அரசியலாக்கப்படுகின்ற நோக்கத்தில் போய்கொண்டிருக்கும் என்று சொன்னால் தேர்தலுடைய நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னால ஜனநாயகன் படம் வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கிறது. இது அரசியல் சம்பந்தப்பட்டதா இல்லையான்றது அந்த கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் தான் முடிவு செய்யணும். ஒரு வழக்கறிஞனா நான் பார்க்கும்போது இதை இங்கு போனீங்கன்னா அங்கே மனு போடுவாங்க, அங்கே போனீங்கன்னா இங்கே போடுவாங்க. இப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் அது மேலே மேல்முறையீடு ஒன்று தயாரிப்பு நிறுவனம் அல்லது தணிக்கை வாரியம் யாருக்கு ஆதரவாக வந்தாலும் இன்னொரு தீர்ப்பு அதை எதிர்த்து கொண்டே இருக்கும் என்பது நிலைப்பாடு வெளியாகிவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவால் ஜனநாயகன் படத்தின் வெளியீடு மேலும் தள்ளி போகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கிணற்றை காணவில்லை என்ற பதாகைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராமத்தினர் புகார் அளித்தனர். கீரனூர் கக்கஞ்சி நகரில் வசிக்கும் இவர்கள் தங்களுக்கு குடிநீர் மற்றும் நீர் ஆதாரமாக திகழ்ந்த கிணற்றை தனிப்பட்ட நபர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக மூடி பிளாட் போட முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கீரனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டு கக்கஞ்சி நகரில் சுமார் 70 குடும்பங்கள் நாங்கள் வசித்து வர்றோம். இந்த 70 குடும்பங்களுக்கு பாத்தியப்பட்ட பொது கிணறு அருகிலே இருந்துச்சு. அந்த கிணத்தை சமீப காலத்தில் ஒரு 3 நாட்களாக கிணத்தை காணவில்லை.
நாங்கள் பொதுமக்கள் அங்கே வசிக்கக்கூடிய பொதுமக்கள் போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா அருகில் உள்ளவர் வந்து அந்த கிணத்தை வந்து பிளாட் போடுறதுக்காக சமப்படுத்தி கிணத்தை மூடிட்டாரு. நாங்கள் இது சம்பந்தம் பல முறை அதிகாரிட்ட மனு கொடுத்து எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படல. புறம்போக்கு நிலத்தில் இருந்த பொதுப்பாதையையும் மூடிவிட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கீரனூர் மக்கள் மனுவில் வலியுறுத்தி உள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே தனியார் உரக்கடையில் வாங்கிய பூச்சிக்கொல்லி மருந்தால் பல லட்சம் மதிப்புள்ள வெங்காய பயிர்கள் கருகி சேதமடைந்தன. ஒட்டர்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ஆயிக்கவுண்டன்புதூரில் முருகசாமி என்ற விவசாயி 20 ஏக்கரில் சின்ன வெங்காயம் பயிரிட்டிருந்தார். இவர் கடந்த மாதம் புளியம்பட்டியில் உள்ள தனியார் உரக்கடையில் நுனிக்கருகள் நோய்க்காக பூச்சி மருந்து வாங்கி வெங்காய பயிர்கள் மீது தெளித்துள்ளார். இதன் பின்னர் அடுத்த 2 நாட்களிலேயே வெங்காய பயிர்கள் முழுவதும் கருக தொடங்கிவிட்டதாக முருகசாமி வேதனையுடன் தெரிவித்தார். காம்பினேஷனே பண்ணினது தப்பு. இப்படி காம்பினேஷன் பண்ணிருக்கூடாது. இந்த மருந்து ஓவர் டோஸான மருந்து. வெங்காயம் ரொம்ப நுண்ணிய பயிர். இந்த ஓவர் டோஸ் மருந்துக்கு இந்த வெங்காயம் இது தாங்காமல் கருகி போச்சு. காம்பினேஷன் தப்புங்கிறதுனால பயிர் கருகி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. கடந்த வாரம் வேளாண் துறையினர் தோட்டத்தில் ஆய்வு செய்து கருகிய வெங்காய பயிர்களை சோதனைக்காக எடுத்துச் சென்றனர். இந்த நிலையில் மீண்டும் அந்த இடத்தில் ஆய்வு செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் அருகே தென்கரை பாசன வாய்க்காலின் நடைபாலத்தை கடக்க முயன்ற கார் பாலத்தின் விளிம்பில் அந்தரத்தில் தொங்கியது. சமயபுரத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் மணப்பாறையில் உள்ள அவரது உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு வழி தெரியாமல் நடைபாலம் வழியாக செல்ல முயன்ற போது கார் அந்தரத்தில் தொங்கியது. தென்கரை பாசன வாய்க்காலில் அதிக அளவு தண்ணீர் செல்லும் நிலையில் கார் ஓட்டுநரை அருகில் இருந்தவர்கள் மீட்டனர். பின்னர் கிரேன் உதவியுடன் கார் மீட்கப்பட்டது. இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க பாலத்துக்கு தடுப்புச் சுவர் ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 10ஆம் தேதி பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் யூனியன் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் தலைவர் ஜாகிர் ஹுசேன் இதனை அறிவித்தார். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாங்கள் பொது வேலை நிறுத்தம். சென்னையில் ஒரு ஆட்டோ கால் டாக்ஸிகள் கூட ஓடாது. மற்ற சங்கங்களிடமும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்கள் ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் என்பது வேலை நிறுத்தம் என்பது மிகப்பெரிய அளவில் நடைபெறும். அன்றைக்கு 3 மணியிலிருந்து போக்குவரத்துறை ஆணையரகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் 10ஆம் தேதி முதல் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போக்குவரத்துறை ஆணையரகத்தை முற்றுகையிட்டு அதில் காத்திருப்பு போராட்டமாக நடத்தி கொண்டே இருப்போம். ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற நிறுவன சேவைகளை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் பலமுறை வலியுறுத்தியும் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரையும் மார்ச் 9 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரையும் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. கூட்டத்தில் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிகழ்த்தும் முறையில் அரசின் கொள்கைகள் உள்ளிட்டவை இடம்பெறும். தொடர்ந்து பொருளாதார ஆய்வு அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026-27ஆம் ஆண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் தாக்கலை தொடர்ந்து 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறும். இந்த கூட்டத்தொடரில் வெளியுறவு கொள்கை, வரி விவகாரம், எஸ்ஐஆர் குளறுபடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சியினர் முடிவு செய்துள்ளனர். சட்டப்பேரவை கூடும்போது ஆளுநர் உரை அவசியமில்லை என்ற வகையில் அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வர முன்மொழிய இருப்பதாக திமுக எம்பி திருச்சி சிவா கூறியுள்ளார். கிராமப்புற ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதற்கு ஒன்றிய அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் பெங்களூருவில் நேற்று ஆளுநர் மாளிகை நோக்கி பிரம்மாண்ட பேரணி நடத்தப்பட்டது. போராட்டத்திற்கு தலைமை வகித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பாஜக அரசின் பெயர் மாற்ற முடிவுக்கு கர்நாடகம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, தெலங்கானா, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநில அரசுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். தேசப்பிதாவுக்கு கௌரவம் கொடுக்கும் வகையில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள 6000 கிராம பஞ்சாயத்துகளின் பெயரை இனி மகாத்மா காந்தி கிராம பஞ்சாயத்து என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று துணை முதலமைச்சர் டி.கே. ಶಿವಕುಮಾರ್ கூறினார். ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕಾದವರು ಯಾರು? ಪಂಚಾಯತಿಯವರು. ಈಗ ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾರಂತೆ. ಎಲ್ಲ ಪಂಚಾಯತಿಗಳಿಗೆ ಶಕ್ತಿ ತುಂಬಬೇಕು ಅಂತೇಳಿ ಮತ್ತೆ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧೀಜಿ ಅವರ ಹೆಸರನ್ನ ಪ್ರತಿಯೊಂದು ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿ ಮುಂದೆ ಅವರ ಹೆಸರನ್ನ ಜೋಡಿಸಿ ನಾವು ಹೊಸ ಆದೇಶವನ್ನ ಮಾಡ್ತೇವೆ. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாநில அரசின் சார்பில் அடுத்த மாதம் தாக்கல் செய்யும் 2026-27ஆம் நிதியாண்டு பட்ஜெட்டில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார்.
தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என மீண்டும் தெரிவித்த அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதற்கட்ட பரப்புரை முடிந்த பிறகு பிப்ரவரி முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று கூறினார். சிவகாசியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், கடைகோடி தொண்டன் இருக்கும் வரை தேமுதிகவை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது என தெரிவித்தார். இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. என் கடைகோடி தொண்டன் இருக்கும் வரை இந்த கட்சியை ஒருத்தராலையும் தொட்டு பார்க்க முடியாது, ஆட்டி அசைச்சு பார்க்க முடியாது. முன்னதாக தேமுதிக கூட்டத்தில் இலவச சேலை வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதை வாங்க கூட்டம் அலை மோதியது. அப்போது மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எல்லாத்துக்குமே இருக்கு. நூற்றி 8 வைணவ தலங்களில் தைப்பூச பெருவிழா நடைபெறும் ஒரே தலமான திருச்சேரை சாரநாத பெருமாள் கோயிலில் தைப்பூச விழாவின் 4வது நாளில் தங்க கருட வாகனத்தில் சாரநாத பெருமாள் எழுந்தருளினார். கும்பகோணம் அருகே உள்ள திருச்சேரை சாரநாயகி தாயார் சமேத சாரநாத பெருமாள் கோவில் 108 வைணவ தலங்களில் 12வது தலமாகும். இந்நிலையில் தைப்பூச பெருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4வது நாளான நேற்று தங்க கருட வாகனத்தில் சாரநாத பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருச்சேரி சாரநாத பெருமாள் கோவிலில் வருகிற 29ஆம் தேதி திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து தைப்பூச தினமான பிப்ரவரி 1ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கைதான கல்லூரி முதல்வர் ஜாமீனில் விடுதலையாக இருப்பது மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி மேற்கு பகுதியைச் சேர்ந்த மாணவி தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு BCA பயின்று வந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னாள் மாணவர் ஒருவரை அவர் காதலிப்பதாக இன்ஸ்டாவில் வந்த புகைப்படம் தொடர்பாக கல்லூரி அலுவலக உதவியாளர் மணிமாறன் முதல்வரிடம் கூறியதால் மாணவியையும் அவரது தாயாரையும் அழைத்து கல்லூரி முதல்வர் அசோக் கண்டித்துள்ளார். இதனால் மனமுடைந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனால் அலுவலக உதவியாளர் மணிமாறன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். முதல்வரை கைது செய்ய கோரி மாணவர்கள் பொதுமக்கள் போராட்டம் செய்ததால் கல்லூரி முதல்வர் அசோக் கைது செய்யப்பட்டார். ஆனால் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருப்பதால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மதுரை அழகர் கோயிலில் பிராணிகளை பலியிடுவது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் அதில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்று உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. அழகர் கோயில் உபரி நிதியில் வணிக நோக்கத்தில் கட்டிடங்கள் கட்டுவதற்கு எதிரான வழக்கில் நீதிபதிகள் அனிதா சம்பத், குமரப்பன் அமர்வு தீர்ப்பு வழங்கியது. அழகர் கோயில் நிதி 40 கோடியில் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கிய அரசின் அரசாணையை நீதிபதிகள் ரத்து செய்தனர். கோயிலில் தணிக்கை எப்படி செய்யப்படுகிறது என்ற விவரங்களை 2 வாரங்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் கள்ளழகர் கோயில் நிர்வாகம் தொடர்பாக சட்டம் மற்றும் விதிமுறைகளில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இது தொடர்பாக 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அழகர் கோயிலில் பிராணிகளை வதைப்பது நீண்ட காலமாக வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருந்து வருவதால் பக்தர்களின் நம்பிக்கையில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நியூசிலாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரில் ஹாட்ரிக் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிவிட்ட இந்திய அணி அதே உத்வேகத்துடன் இன்று 4வது போட்டியில் களம் காண்கிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரை 3-0 என கைப்பற்றிவிட்டது. இந்த நிலையில் விசாகப்பட்டினத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறவுள்ள 4வது போட்டிக்காக இரு அணி வீரர்களும் அங்கு முகாமிட்டு ஆயத்தமாகி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் நெல்லியாலம் நகராட்சிக்குட்பட்ட புஞ்சவயல் பகுதியில் பழுதான சாலைக்கு பதிலாக நன்றாக உள்ள சாலையை சீரமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புஞ்சவயல் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் புஞ்சவயல் பகுதி மக்கள் மருத்துவமனை சாலைக்கு பதிலாக நன்றாக உள்ள சாலையை சீரமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மறியல் போராட்டம் செய்தனர்.
அரசு மருத்துவமனைக்கு செல்லும் பாதையை சீரமைக்க வேண்டும் என்று புஞ்சவையல் மற்றும் அதனை ஒட்டிய கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மறியல் காரணத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.